Good afternoon everyone. Welcome to TAF Tamil UPSC channel by TAF IAS Academy. இன்னைக்கு ஹிந்து எடிட்டோரியலில் சில டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் A new lease of life for climate action. Our world today is in turmoil, facing multiple mutually reinforcing crises even as we mount a fragile recovery from the COVID-19 pandemic. War fuels a devastating energy, food and cost of living crisis. And for the first time since it began over 30 years ago, the United Nations Development Programme's Human Development Report has warned that global human development measures have declined across most countries in the past 2 years. This comes against the backdrop of greatest existential threat of all, the triple planetary crisis of climate change, pollution and biodiversity loss. So turmoil அப்படின்னா இதோட மீனிங் என்னென்னா டென்ஷன் ஆர் கன்ஃபியூஷன். ஃப்ரெஜைல் இதோட மீனிங் பார்த்தோன்னா பிரேக்கபிள். ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ இப்போ இருக்க வேர்ல்டு வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகவும் கன்ஃபியூஷனாகவும் இருக்கிறதுனால நிறையா க்ரைசிஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. சச்சஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ரஷ்யா உக்ரைன் வார்னால் நிறைய எனர்ஜிஸ் வேஸ்ட் ஆகுது. அப்புறம் ஃபுட் ஸ்கேசிட்டி இருக்குது. அப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ ஓவர் த 30 இயர்ஸில் யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, லாஸ்ட் 2 இயர்ஸில் ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா த ட்ரிபிள் பிளானட்டரி கிரைசிஸ், அதாவது இருக்கிறதுல இதுதான் ரொம்ப பெரிய த்ரெட். என்னென்னா climate change, pollution and biodiversity loss. 9 of the warmest years on record have come in past decade alone. This year's record-breaking heat waves, floods, droughts and other extreme forms of weather have forced us to face these increasingly devastating impacts. ஏன் இது மாதிரியான இம்பேக்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, போன டெக்கேடில் ஒரு டெக்கேட் அப்படின்னா 10 இயர்ஸ். அந்த 10 இயர்ஸில் 9 ஆஃப் தம் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப வார்ம் இயர்ஸாக வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இதனால் ஹீட் வேவ்ஸ், ஃப்ளட்ஸ், ட்ராட்ஸ் அப்புறம் அதர் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். Climate change is a disruption multiplier in a disrupted world, rolling back progress across the global sustainable development goals. The Paris Agreement and the COP26 summit in Glasgow represent urgent, collective steps countries are taking to limit emissions. At the window for the action is closing fast. Committees we have will not keep warming below the 1.5 degrees Celsius target that gives us the best chance of averting catastrophe. With the narrative so focused on the geopolitics, the scope for each of us to make a difference as individuals seem increasingly lost. Averting அப்படின்னா என்னன்னா to avoid. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்லேயும் அப்புறம் இந்த COP26 அப்படின்னா இது வந்து ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ். ஸோ இது வந்து கிளாஸ்கோவில் வந்து நடந்தது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறையா ஸ்டெப்ஸ் வந்துட்டு கார்பன் எமிஷனை வந்து லிமிட் பண்ணுறதுக்காக நிறையா ஸ்டெப்ஸ் வந்து இதில் வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கடுத்த செகண்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த ஸ்டெப்ஸ்க்கான எடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ கரண்ட்டில் இருக்க ஹீட்டை டெம்பரேச்சரை விட 1.5 டிகிரி செல்சியஸ் கம்மியாக வச்சா மட்டுமே நம்மளால் பேரழிவுகளை வந்துட்டு தடுக்க முடியும். கேட்டாஸ்ட்ராஃபி அப்படின்னா பேரழிவு. While governments and industry carry the lion's share of responsibility for responding to the crisis, as we consumers play a
large role in driving unsustainable production methods. ஸோ கவர்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் இதுக்கு வந்துட்டு பெரும் பங்கு வகிக்கிறாங்க இந்த கிரைசிஸ்க்கு. லயன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் பங்கு, இங்கிலீஷில் சொல்லணும்னா லார்ஜஸ்ட் போர்ஷன் சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் அப்புறம் இண்டஸ்ட்ரி தான் பெரும் பங்கு வகிக்கிறாங்க இந்த மாதிரியான கிரைசிஸ்க்கு. அதே மாதிரி அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் அவங்க தான் பெரும் பங்கு வகிக்கிறாங்க. ஸோ நம்ம கன்சியூமர்ஸ் நம்ம வந்துட்டு அன்சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸை வந்து கம்மி பண்ணணும். அன்சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் மெத்தட்னால் என்னென்னா, ஃப்யூச்சருக்கு வந்துட்டு அந்த நம்ம யூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸ் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் சஸ்டைனபிள். அன்சஸ்டைனபிள்னால் என்னென்னா, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, பொல்யூஷன் எமிஷன் ஜாஸ்தியாக இருக்கும், அதே நேரத்தில் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் வந்துட்டு எதுவுமே அவைலபிளாக இருக்காது. அதுதான் அன்சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன். Life, a fresh perspective life or lifestyle for environment announced by a Prime Minister Narendra Modi at COP26 in November 2021 brings a fresh and much needed perspective. The LIFE program 2021 to 2027 is divided into 4 sub-programs: Nature and Biodiversity, Circular Economy and Equality of Life, Climate Change, Migration and Adaptation, and Clean Energy Transition. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியால் நவம்பர் 2021 COP26 கான்ஃபரன்ஸில் லைஃப் அப்படிங்கிற ஒரு புது இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த லைஃப் ப்ரோக்ராம் வந்துட்டு எப்போலேருந்து எப்போனா 2021 2027 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து இவங்க சொல்கிற மாதிரியான 4 சப் கேட்டகரி இருக்குது, விச் ஆர் நேச்சர் அண்ட் பயோடைவர்சிட்டி, சர்க்குலர் எக்கனாமி அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப், கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அடாப்டேஷன் அண்ட் க்ளீன் எனர்ஜி டிரான்சிஷன். Rather than framing climate changes as a large than life challenge, a life recognizes that small individual actions can tip the balance in the planet's favor. But we need guiding frameworks, information sharing, and the scale of a global movement. Mindful choices cultivated by life animate this spirit. Actions such as saving energy at home, cycling and using public transport instead of driving, eating more plant-based foods and wasting less, and leveraging our portion as customers and employees to demand climate friendly choices. நம்ம வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் தான் இதோட மெயின் ரீசன் சொல்லி ஃப்ரேம் பண்ணாமல், நம்ம அதுக்கு மேலே நம்ம ஒரு இண்டிவிஜுவலும் நம்மளோட ஆக்ஷன்ஸை வந்துட்டு நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ஓன் வெஹிக்கிள்ஸில் ட்ரான்ஸ்போர்ட் ஆகாமல், அப்புறம் பிளான் பேஸ்ட் ஃபுட்ஸை சாப்பிட்றது, வேஸ்ட் வந்துட்டு நம்ம கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான சில மெஷர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம கிளைமேட்டை வந்து ஃப்ரெண்ட்லி சாய்ஸஸாக மாற்றிக்கலாம். Many of the goals of life can be achieved by developing nudges and gentle persuasion techniques to encourage positive behavior. The UN Environment Program (UNEP) employs proven nudging techniques such as discouraging food waste by offering smaller plates in cafeterias, encouraging recycling by making bin lids eye-catching, and encouraging cycling by creating cycle paths. ஸோ லைஃப் அப்படிங்கிற ப்ரோக்ராமோட மெனி கோல்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு டிப்ளாயிங் நர்ஜஸ் அண்ட் பர்சுவேஷன். நர்ஜஸ் அப்படின்னா என்னென்னா புஷ், பர்சுவேஷன்னா என்னென்னா இன்ஃப்ளூயன்சிங். அதாவது இன்ஃப்ளூயன்சிங் டு டூ சம்திங், ஒருத்தரை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, இல்லைனா ஒரு ஃபேக்டரி இன்னொரு ஃபேக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸை வந்து நம்ம பாசிட்டிவ் பிஹேவியராக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, கேஃபெட்டேரியாஸ் அண்ட் கேன்டீன்ஸில் வந்து சின்ன பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ரீசைக்கிள் பண்ணுறது, இந்த மாதிரியான சில பல கோல்ஸ் வந்துட்டு லைஃப்ங்கிற ப்ரோக்ராம் நமக்கு சொல்கிறாங்க. According to the UNEP, more than 2/3 of greenhouse gases emissions can be attributed to household consumption and lifestyles. The urgent cuts to global emissions we need can only be achieved through widespread adoption of greener consumption habits.
And when life is a global vision, India is an excellent place to start. With over 1.3 billion people, we can achieve a true giant adolescent here. The momentum generated will be enormous. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவரால் 2/3 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் வந்துட்டு ஹவுஸ் ஹோல்டு, அதாவது வீட்டோட கன்சப்ஷன்னாலையும் அதே மாதிரி ப்ரைவேட் லைஃப் ஸ்டைல்னாலையும் தான் வருது. ஸோ இதை நம்ம அர்ஜென்ட்டாக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவே அதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான். ஏன்னா ஓவரால் நம்மகிட்ட 1.3 பில்லியன் பீப்புளுக்கு மேலே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய மொமெண்டமாக இருக்கும். அதே மாதிரி மித்த கண்ட்ரிஸ்க்கும் இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். ஆஸ் இந்தியா லீட்ஸ், we see the world increasingly follow. India's track record today in Gujarat from the state of unity, this vision of life is taking flight as a global mission launched by Mr. Modi together with the UN Secretary General Antonio Guterres, who has come to India to show his support. ஸோ வந்துட்டு நரேந்திர மோடி ஸ்டார்ட் பண்ண இந்த லைஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஸோ எல்லா வேர்ல்டும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட் தெரிவிக்கிற விதமாக யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ கட்டரஸும் இங்கே வந்திருக்காரு. The Prime Minister and Secretary General are calling on all consumers across the world to become a pro-planet people by 2027, adopting simple lifestyle changes that can collectively lead to transformational change. India has a proven track record translating the aspirations of national missions into the whole of society efforts. The success of the Swachh Bharat mission, which mobilized individuals and communities across socio-economic strata to become drivers of collective good health and sanitation, is an example. Strata அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா லேயர். ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரி ஜெனரலும் வேர்ல்டை வந்துட்டு ஒரு ப்ரோ பிளானட் பீப்புளாக 2027 ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா சிம்பிள் லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சேஞ்ச் வந்து கொண்டு வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்தியாவோட ஸ்வச் பாரத் மிஷனை வந்து நம்ம சொல்லலாம். The life mission also recognizes the accountability is relative to contribution. Emissions across the poorest half of the world's population combined still fall short of even 1% of the wealthiest. Those who consume the least, often the most vulnerable and marginalized members of society, will not be asked to consume less but rather support to participate in the green economy. ஸோ இந்த லைஃப் மிஷன் வந்துட்டு ஒரு விஷயத்தை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, இந்த வேர்ல்டில் இருக்க half ஆஃப் த புவரஸ்ட் பாப்புலேஷன் கம்பைன் பண்ணாலுமே இருக்கிற வெல்த்தியஸ்ட் பாப்புலேஷனுக்கு 1% கூட அவங்க வந்து வரலை. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 1% கீழே இருக்கவங்க எல்லாருமே யாருன்னா ரொம்ப வல்னரபுளான, அதாவது வீக்கனான, நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் வல்னரபுள் அப்படின்னா வீக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீக்கனா ரொம்ப பிலோ த பாவர்ட்டி லைன் இருக்கிறவங்க தான் வந்துட்டு அந்த 1% கீழே இருக்கிற க்ரைட்டீரியாவில் சொல்லி வராங்க. ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம கம்மியாக கன்சியூம் பண்ண சொல்ல வேணாம், பட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லலாம் க்ரீன் எக்கனாமிக்கு. Each pro-planet stakeholder is nudged according to differentiate approaches. On us, the development world, the same applies across countries. Life resonates with the global climate justice India has rightfully called for, highlighting enhanced obligations those in developed countries bear to support climate adaptation and mitigation for those most affected and yet least responsive. ஸோ ஒரு ப்ளோ பிளானட்ஸ் ஸ்டேக் ஹோல்டரும் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் எடுக்கிறதுக்கு வழிவகுக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ரெசனேட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா வைப்ரேட். ஸோ இங்கே ரெசனேட்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த ஒரு அப்ரோச்சுக்கும் ஒரு விதமாக நம்ம வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து இதோட மீனிங். ஸோ எப்படி ஒரு விதமாக அப்படின்னா, கிளைமேட் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கிளைமேட் அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் சிஸ்டம் வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே சொல்கிறாங்க.
The average carbon footprint of a person in a high income country is more than the 80 times higher than of a person in a least developed country. It is common sense and only a fair to call on the development world to shoulder a proportionate share of this transition. In the words of Mahatma Gandhi, the world has enough for everyone's need, but not enough for everyone's greed. ஸோ ஆவரேஜாக ஒரு ஹை இன்கம் உள்ள ஒரு பர்சன், அதாவது ஹைலி டெவலப்டு கண்ட்ரியில் இருக்க ஒரு பர்சன் வந்துட்டு 80 டைம்ஸ் அதிகமாக ஒரு பர்சன் வந்துட்டு அண்டர் டெவலப்டு கண்ட்ரியில் இருக்க பர்சனை விட 80% ஜாஸ்தியாக வெல் டெவலப்டு கண்ட்ரியில் இருக்க ஒரு பர்சன் வந்துட்டு ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதாவது கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை வந்துட்டு அவங்க எமிட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிளாக மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலகத்தில் வந்து எல்லாத்துக்கான தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு ரிசோர்ஸ் இருக்குது, பட் ஆனால் அவங்களோட பேராசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு காந்தி. And there has never been a better time for India's leadership on the climate action at home and on the international stage. From the Panjamir targets announced by the Mr. Modi at COP26 to support for the international solar alliances, the coalition for disaster resilient infrastructure and south cooperation platforms from the world's 5th largest economy with vibrant business making enormous. With vibrant businesses making enormous investments in renewable and electric mobility to a world-class public digital tech stack, India brings scale, expertise and legitimacy, a well-positioned founding UN member state, bridging the G20 and G77. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் வந்து கிட்டத்தட்ட சரியான சான்ஸ் நமக்கு. எப்படின்னா, நம்மளோட ஹோம் கண்ட்ரிலையும் சரி, இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜ்லேயும் சரி. இது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து G20 மாநாட்டில் வந்து நம்ம வந்து பிரசிடென்சி ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளுடைய மாற்றங்களை வந்துட்டு நம்ம உலகம் பூரா பரப்புறதுக்கான இது ஒரு நல்ல சான்ஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. With COP next month and the India set to assume the G20 presidency weeks after, followed by the halfway mark to Agenda 2030 next year, we at Team UN India and our 26 entities are proud and committed partners in this mission to help give a new lease of life to climate action. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து PM lays foundation stone for new airbase in Gujarat, Banaskantha. In an effort to boost the capabilities of the IAF to meet any challenge from Pakistan, Prime Minister Narendra Modi on Wednesday laid the foundation stone for a new airbase at Disa in Banaskantha, effective center for the country's security. The airbase is 130 km from the international border, and when it is likely to be operational by 2024, the base will bridge the gap between Bhuj and Uttarlai, Rajasthan. The forward airbase will come up in 2 phases with a total cost of more than 1,000 crores. The airfield will thwart any attempt by the adversary to target Gujarat or other parts of southwestern sector and can launch offensive action against enemy aircraft taking off from Hyderabad, Karachi and Sukur in Pakistan. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட கேப்பபிலிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி பாகிஸ்தான்லேருந்து ஏதாவது அச்சுறுத்தல் வந்தால் அதை வந்து எதிர்கொள்கிறதுக்காகவும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு குஜராத்தில் தீசா அப்படின்ற ஒரு இடத்துல பனஸ்கந்தான்ற டிஸ்ட்ரிக்டில் ஒரு புது ஏர் பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஏர் பேஸ் வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் பார்டர்லேருந்து 130 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதே நேரத்தில் இது வந்து 2024 இது வந்து ஆப்ரேஷனலுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான எவ்வளோ டோட்டல் காஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து 2 ஃபேஸாக இருக்குது. ஸோ அந்த 2 ஃபேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா more than 1,000 crores வந்து இதுக்கு வந்து செலவு பண்ண போகிறாங்க. அப்புறம் thwart அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, இதோட மீனிங் ஸ்டாப். ஸோ இந்த ஏர்ஃபீல்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த எனிமியோட அட்டம்ப்டாக இருந்தாலும் இது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
Laying the foundation of this critical asset, the Prime Minister said after his government came to power, they decided to set up an operational base in Disa, and this expectation of our forces is being fulfilled today. The international border is just 130 km away. If our forces, especially the Air Force, will be in Disa, we shall be able to respond in much better way to any challenge on the western border, he said. Modi said for this airfield, Gujarat had given land way back in 2000, and as then the chief minister, he tried his best for its construction and explained this to then the central government about its importance. But nothing happened for 14 years, he said. So many question marks were put out on the file that it took time to put things into the right perspective even after I went there. ஸோ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டீசாவில் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி வந்து குஜராத்தோட சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இதுக்கான லேண்டெல்லாம் பார்த்திங்கன்னா 2000லேயே வந்துட்டு எடுத்திருக்காங்க. பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவரை அப்ரோச் பண்ணப்போ எதுவுமே வந்துட்டு சரியாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலையா. ஸோ 14 இயர்ஸ்க்கு வந்து இது அப்படியே தான் இருந்திருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பட் இப்போ வந்து அவர் அடிக்கல் நாட்டிட்டார். இப்போது after we formed the government, we decided to make an operational base in Disa, and the expectations of our forces are being met today, he said. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சி அமைச்சதுக்கப்புறமா ஸோ இந்த தீசாவில் வந்துட்டு ஏர்பேஸ் கட்டலான்னு சொல்லிட்டு இவங்க முடிவு எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஐஏஎஃப் வந்து இன்னும் வலுப்படுத்தியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான லாஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா, Tamil Nadu launches mission to save critically endangered vultures. Alarmed at the 96% decline in the India's vulture population between 1993 and 2003, the central government put into place 2 action plans to protect the species at the national level. The first in 2000 and the second ongoing plan for 2020 to 2025. One of the important action points in this nationwide plan is the formation of state-level committees to save the critically endangered population of vultures. Acting on it, the Tamil Nadu government formed a state-level committee to set up an institutional framework for the effective conservation of vultures, which almost went extinct in the country at the beginning of the 21st century. So, alarmed அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, frightened. இதுக்கு தமிழ் மீனிங்கில் என்ன பார்த்தோன்னா எச்சரிக்கை. ஸோ இந்த இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் வல்ச்சரோட பாப்புலேஷன் வந்து 96% வந்து கம்மியாக இருக்குது. எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ளனா 1993 2003 ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு மெஷர்ஸ் பண்ணுறாங்க, இந்த ஸ்பீஷீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ அவங்க வந்துட்டு 2 ஆக்ஷன் பிளான் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து 2006லையும், இன்னொன்று வந்து இப்போ ஆன்கோயிங் பிளான் போயிட்டுருக்கு 2020 to 2025 வரைக்கும். ஸோ இதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படி என்னென்னு பார்த்தோம்னா, நேஷன் வைடாக ஸ்டேட் லெவலில் இதுக்கான கமிட்டி வச்சு இந்த என்டேஞ்சர்டான ஸ்பீஷீஸை வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு கமிட்டி அமைச்சு அதில் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்ஒர்க்கும் அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, 21st செஞ்சுரியில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எக்ஸ்டின்ட்டான இந்த ஸ்பீஷீஸை காப்பாற்றுறது தான் இதோட மெயின் அஜெண்டாவாக இருக்குது. A formal order was issued by the Supriya Sahu, Additional Chief Secretary Environment, Climate Change and Forest, on Wednesday. In Tamil Nadu, 4 species of vultures are found: the oriental white-backed vulture, the long-billed vulture, the red-headed vulture, and the Egyptian vulture. The first 3 are resident and can be found in the landscapes of Nilgiris and Satyamangalam. S. Bharathidasan, Secretary of Arulagam, which works for vulture conservation, said. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா 4 வகையான வல்ச்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.
அந்த 4 வகையான வல்ச்சர்ஸ் என்னென்ன பார்த்தோன்னா the oriental white backed vulture, இன்னொன்று வந்து the long billed vulture, இன்னொன்று வந்து the red headed vulture, அந்த ஃபைனல் வந்து the Egyptian vulture. இதில் ஃபஸ்ட்டு 3 டைப் வந்து எப்படின்னா இங்கே உள்ள ரெசிடென்ஸ் தான். இது எங்கே வாழும் அப்படின்னா நம்ம நீலகிரிஸில் இருக்க மவுண்டன்ஸ்லேயும் அப்புறம் சத்தியமங்கலத்தில் இருக்க மவுண்டன்ஸ்லேயும் வாழும்னு சொல்லி எஸ் பாரதிதாசன் வந்து சொல்லியிருக்காரு. There is evidence of Egyptian vulture breeding only at one site in Dharmapuri, he said. The committee, apart from the senior officials of the Forest Department, also has other experts including K. Ramesh from the Wildlife Institute of India, S. Muralidharan of SACON, Vibhu Prakash of the Bombay Natural History Society, and the 2 locals involved in conservation, B. Ramakrishnan of Government Arts College, Udagamandalam, Mr. Bharathidasan of Arulagam. The committee, which has 2-year tenure, will take steps for monitoring the conservation and recovery of existing vulture sites. Vultures play a key role as nature's scavengers, keeping the environment clean. Their social and ecological significance cannot be underestimated, Ms. Sahu said, adding it is the last level of scavenger. ஸோ ஒரு டைப் ஆஃப் வல்ச்சரான எஜிப்ஷியன் வல்ச்சர் வந்து தருமபுரியில் ஒரே ஒரு சைட்டில் மட்டும்தான் ப்ரீட் பண்ணுது, அதுக்கான எவிடன்ஸ் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான கமிட்டியில் வந்துட்டு இதில் இருக்க மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த கமிட்டிக்கு 2 வருஷ டென்யூர் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இவங்களுக்கு தேவையான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும். அதே மாதிரி கன்சர்வேஷனுக்கான மானிட்டரிங்கும் சரி, ஸோ அந்த வல்ச்சர்ஸ்க்கான சைட்டை வந்துட்டு திருப்பியும் ரெக்கவரி பண்ணுறதுனாலும் சரி, எல்லாமே இந்த 2 இயர்ஸ்க்குள்ளே அவங்க பண்ணி முடிக்கணும். ஸோ ஏன் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வல்ச்சர்ஸ்க்கெலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட நேச்சரில் வந்து இது வந்து ஸ்கேவெஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இதுதான் இருக்குல்லையே லாஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கேவெஞ்சர். ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா வல்ச்சர்ஸ் இருந்தால் மட்டுமே முடியும். ஸோ அதனால தான் இவ்வளோ கன்சர்வேஷன் மெஷர்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கான ஒக்காபுலரிஸில் நம்ம பார்த்த வேர்டை திருப்பி ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிவிடுவோம். டர்மாயில் அப்படின்னா டென்ஷன், அதாவது கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெஜைல் அப்படின்னா பிரேக்கபிள், உடையக்கூடியது. அவர்ட் அப்படின்னா என்னென்னா அவாய்ட் பை டேர்னிங் அவே, இல்லைனா டு அவாய்ட், ஒரு இதை தடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். லயன்ஸ் ஷேர் அப்படின்னா லார்ஜஸ்ட் ப்ரப்போர்ஷன், பெரும் பங்கு. நர்ஜஸ் அப்படின்னா என்னென்னா டு புஷ். ஸ்ட்ரேட்டா அப்படின்னா என்னென்னா லேயர். பர்சுவேஷன் அப்படின்னா என்னென்னா இன்ஃப்ளூயன்சிங் டு டூ சம்திங். ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு ஃபேக்டரை இன்னொரு ஃபேக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ தான் பர்சுவேஷன் சொல்லுவோம். ரெசனேட் அப்படின்னா வைப்ரேட். கோலிஷன் அப்படின்னா அசோசியேஷன், ஒரு அமைப்பு. த்வார்ட் அப்படின்னா ஸ்டாப். அலார்ம்டு அப்படின்னா ஃப்ரைட்டன்டு, அதான் எச்சரிக்கையாக இருக்கிறது. ஸோ நம்ம நேற்று பார்த்த டாபிக்ஸில் சில கொஷின்ஸ் கேட்குறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நேற்று பார்த்ததில் சில ஆர்டிகல்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ஸோ அந்த ஆர்டிகல்ஸோட நம்பர் என்னென்னு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஓன் 2022 புக்கர் ப்ரைஸ், 2022 புக்கர் ப்ரைஸை யார் வென்றா? ஸோ மூணாவது கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிக்னிட்டி அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் 4வது கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃப்ரண்டேஷன் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்னென்னு சொல்லுங்கள். 5th கொஷின், ஆடிசிட்டி அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னு சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட UPSC ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you everyone.